ஜனநாயக கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி குழப்பங்கள் தீர்க்கப்படும் சூர்யா நம்பிக்கை. காஞ்சிபுரத்தில் பாஜக இணைப்பு விழா 300 பேர் பாஜகவில் இணைந்தனர். காஞ்சிபுரம் அடுத்த பழைய ரயில்வே நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜகவின் இணைப்பு விழா கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். இதில் தமிழக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா கூறுகையில், நான் பாஜகவில் இளைஞரணி நிர்வாகியாக பொறுப்பேற்ற பிறகு இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது என தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் இணைப்பு விழா நடத்துவதற்கான திட்டம் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசுகையில், தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கின்றன. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது மார்ச் 10ஆம் தேதிதான் கூட்டணி முடிவாகி இருக்கிறது. ஆளுங்கட்சி வலிமையான கூட்டணி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து வலுவான கூட்டணி அமைப்பது என்பது 2001, 2011, 2016 ஆகிய தேர்தலுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதம் முன்னால் தான் கூட்டணிகள் ஏற்பட்டு இருக்கின்ற சலசலப்புகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். தேர்தல் நெருக்கம் சமயத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் இணக்கமாக இருப்பதற்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான். நிச்சயமாக திமுக கூட்டணியை அதிமுகவிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் அமித்ஷா கூறியதாக தாரக மந்திரமாக செயல்பட்டு வருகிறோம். அதே போன்றுதான் மாநில தலைவரும் திமுக கூட்டணியை அகற்றுவதற்கு அவராலான அனைத்து நல்ல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அதிமுக என்பது தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அதிமுகவில் பலமுறை பல தலைவர்கள் விலகி இருக்கிறார்கள், மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உட்கட்சி பிரச்சனை, அதை அவர்களே பார்த்து கொள்வார்கள். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனை திறம்பட கையாள்வார்கள். திமுகவில் கூட வைகோ போன்றவர்கள் அக்கட்சி எதிர்கட்சியாக இருந்தபோது வெளியே சென்று இருக்கிறார்கள். ஒருவர் விலகுவதால் பிரம்மாண்ட கட்சிகள் வலுவிழந்து போய்விடும் என்பதெல்லாம் கிடையாது என தெரிவித்தார். இதில் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன், காஞ்சி மேற்கு ஒன்றிய தலைவர் கோகிலா, பொதுச் செயலாளர் மகேந்திரன், வீரோ பழனி, காமேஷ், அமர்நாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சூர்யா சிறப்பாக செய்திருந்தார். அதாவது தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாத காலம் இருக்கின்றது. குறிப்பா 2011 தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி முடிவானதே மார்ச் 10ஆம் தேதி தான். ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தல் இருந்தது. அப்ப பொதுவாக ஒரு ஆளும் கட்சி வலுவான கூட்டணின்னு இருக்கும்போது எதிர்கட்சி கூட்டணி, எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது என்பது 2001ஆம் ஆண்டு எடுத்துக்கோங்க, 2011 எடுத்துக்கோங்க, 2016 எடுத்துக்கோங்க, தேர்தலுக்கு ஒரு மாதம் அல்லது அதிகபட்சம் 2 மாதத்திற்கு முன்னாடி தான் ஏற்படும். அதனால இப்ப இருக்கக்கூடிய சில சலசலப்புகளை நாமும் பார்த்துதான் வருகிறோம். ஆனால் தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் இவை எல்லாம் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்ல, அது எதுக்காக அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இன்று அதிமுக பாஜக தொண்டர்கள் கடந்த காலங்களை விட இணக்கமாக இருப்பதற்கு காரணம் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். நிச்சயமாக திமுக கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரே தாரக மந்திரமாக பாரதிய ஜனதா கட்சியினர் அனைவரும் நாங்கள் செயல்பாட்டிற்கு செய்து வருகிறோம். அதே போல்தான் எங்கள் மாநில தலைவர் அவர்களும் திமுக கூட்டணியை அகற்றுவதற்கு அவரால் ஆன அனைத்து நல்ல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். தமிழக மக்களை காப்பதில் பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது அப்படின்றத நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, அதிமுக என்பது தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்டு கட்சி. அங்க பல காலகட்டங்கள்ல பல தலைவர்கள் விலகி இருக்கிறது, சேர்ந்திருக்கிறது. இது எல்லாமே அவர்களுடைய உட்கட்சி விஷயம். இது கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதை அவர்கள் நிச்சயமாக பார்த்துக் கொள்வார்கள். குறிப்பாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திறம்பட கையாள்வார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இதே போன்று எதிர்கட்சி முகாமில் இருக்கும்போது திமுகவிலிருந்தும் பல தலைவர்கள் வைகோ போன்றவர்களாம் வெளியே போனதும் மீண்டும் அந்த கட்சி கட்டமைத்து மேலே வந்த வரலாறுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால எந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வுனாலையும் இது போன்ற பிரம்மாண்ட கட்சியெல்லாம் வலுவிழந்து போய்விடும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை கிடையாது அப்படின்றது நம்மளுடைய பார்வை.